புது யுகம் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் ராணவ் பேசுகிறேன். ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை எல்லாருக்கும் சுவைக்க பிடிக்கும், ஆனால் அது எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்ம வீட்டு சமையல். ஸோ இன்னிலேருந்து நான் தான் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறேன் நம்ம வீட்டு சமையல். டி நகர்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஷாப்பிங். சின்ன வயசில் அவ்வளோ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த டி நகரில் ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு ஹோட்டல் நமக்கு சமைச்சு தராங்க. அந்த ஹோட்டல் தான் தி சாய்பாபா ஹோட்டல். இங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவான செஃப்லாம் நமக்கு விதவிதமாக செம்ம டேஸ்டியாக ஃபுட்டு செஞ்சு காட்ட போகிறாங்க. நாங்கள் போய் பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். புது யுகம் வழங்கும் இது நம்ம வீட்டு சமையல். நான் தான் உங்க ராணவ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்க தி சாய்பாபா ஹோட்டல்ல தான் இருக்கோம். அதுல இருக்க எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நாராயணன் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம் டிஃபரெண்டா? இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ராயல்சீமா மட்டன் கூரா பண்ண போறோம் சார். ராயல் ஷிமா மட்டன் கூரா. ஷிமா மட்டன் கோரா. எஸ் சார். சார் என்ன சார் உங்ககிட்ட பேர்லாம் வேற மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு சார். சார் இல்ல ஆந்திரா டிஷ் சார் எல்லாமே. ஆந்திரா டிஷ் சார். இது யார் சார் பேர் வச்சது? யார் பேர் வச்சதுன்னு தெரியல சார் எக்ஸாக்ட். சரி, ஓகே. இதுக்கு யார் பேர் வச்சதெல்லாம் தெரியல, ஆனா ஒரு மாதிரி டிஃபரெண்டா நம்ம ட்ரை பண்ண போறோம். ரொம்ப ஃபேமஸ் சார் அது. ஓ அப்படியே நம்ம ஹோட்டலோட ஃபேமஸ் சார். எஸ் சார். என்கிட்ட சொல்லவே இல்ல அது. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். சோ இதுக்கு என்னென்ன சார் வேணும் சார் நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்? ராயல்சீமா மட்டன் கூராக்கு தேவையான பொருட்கள்: பாயில் மட்டன் 200 grams, chopped onion 150 grams, chopped tomato 50 grams, garlic paste 1 tablespoon, ginger paste 1 tablespoon, curd 2 tablespoon, cashew nut paste 2 tablespoon. ஸோ இந்த டிஷ்ஷெல்லாம் தாண்டி நீங்கள் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். அருமை, ஐ லவ் இட் சார். சரி, ஓகே சார், ஸ்டார்ட் எப்படி சார் பண்ண போகிறோம்? என்ன பொருள் வேணும் சார்? ஃபர்ஸ்ட் நீங்கள் முதலில் கடாயை ஆன் செய்யவும், அதானே சார்? அதுக்கப்புறம் வேற என்ன சார்? சார் ஆயில் கொடுங்க. சார் எனக்கு ஒரு மாதிரி செஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக ஆயிடலாமா? பார்த்தே ஆயிடலாம் போகிறேன் நான் இந்த நம்ம செஃப் செய்கிறதெல்லாம் பார்த்து. சார் என்ன சார் ஆயில் ஒரு மாதிரி நல்லா தலை இருக்குது? ரிஃபைண்ட் ஆயில் சார். ரிஃபைண்ட் ஆயில் இல்லை, இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்களாம் நல்லா சாப்பிடலாமா? கண்டிப்பாக சார். இவ்வளோ ஆயில் இருக்கு? இல்லை, ஆந்திரா டிஷ்னாலே கொஞ்சம் ஆயிலே தான் இருக்குது. ஆயிலே தான் இருக்கு. ஆந்திரா டிஷ்னாலே காரமாக தானே இருக்கு. அது என்ன ஆயிலாக இருக்கும்? கொஞ்சம் ரோகோனா இருக்கும். என்னது இது? லாங் சார். ஏலக்காய் பட்டை. ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஆனியன் சாப். ஆனியன் ஓகே டன். இப்போ கை போடுறோம். ஓகே டன். 200 grams. 200 grams. ஓகே சார். எப்படி சார் இந்த ஆனியன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கட் பண்ணியிருக்கீங்களே, இந்த கட்டிங் பேர் என்ன? சாப் கட்டிங் சார். சாப் கட்டிங். எத்தனை கட்டிங்ஸ் இருக்கு இந்த ஆனியன்ஸ்ல? நிறைய இருக்கு சார். சாப், ஸ்லைஸ், டைமண்ட் டைஸ், கியூப்ஸ். டைப்ஸ், கியூப்ஸ். ஆனால் இந்த ஆனியனில் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக கட் பண்ணால் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் வரும்ல சார்? டேஸ்ட் இல்லை, இந்த டிஃப்ரெண்டாக ஆர்டருக்கு டிஃப்ரெண்ட் கட்டிங் இருக்கும் சார். ஒரு ஆர்டருக்கு ஒரு கட்டிங் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே டேஸ்ட் சொல்கிறீங்களா? அப்போனா டேஸ்ட் ஒரே தான் இருக்கும், ஆனால் ஒரு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு டிஷ்க்கு கட்டிங் மாறும். ஓகே செஃப், எங்கள் வீட்டில் நான் இந்த தயிர் பச்சடிக்கு ஒரு மாதிரி வேற ஒரு ஷேப்பில் இருக்கும், பிரியாணிக்கு வேற ஒரு ஷேப்ல இருக்கும், குழம்புக்கு வேற ஒரு ஷேப்ல இருக்கும். பிரியாணிக்கு ஜூலியன் கட்டிங் யூஸ் பண்ணுவாங்க சார். ஜூலியன் கட்டிங். எஸ். தயிர் பச்சடிக்கு சாப் கட்டிங் தான் யூஸ் ஆகும். சாப் கட்டிங். இப்போ நான் ஜூலியன் கட்டிங் இதுக்கு இது பண்ணா அந்த தயிர் பச்சடிக்கு ரெடி ஆகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்க நல்லா சாப்பிடலாம் நீங்க ஜாலியா. செஃப், எனக்கும் ஒரு மாதிரி ஆசையா இருக்கு. நானும் ஒரு வாட்டி ஷேக் பண்ணிட்டேன்னா எனக்கும் இதுல பங்கு இருக்கும். இதுல டேஸ்ட் வந்துருச்சுன்னா. தேங்க்யூ சார். அந்த அடுப்பை பிடிச்சி இந்த கரண்டியை ஒரு கிண்டும் போது எனக்குள்ளே நானே செஃப் ஆயிட்டேங்க. அந்த ஒரு இது இருக்கு. என்ன செஃப், வெங்காயத்துக்கே வேற ஒரு ஆரமா இருக்குது. எங்க அம்மா இப்படிதான் செய்யும் போது அப்படியே ரூம்ல இருந்து அப்படியே என்ன அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அந்த மாதிரி இப்போ நான் இந்த ஆனியனை அப்படியே வதக்கும் போது அப்படியே இழுக்குது என்ன. ஓகே, என்னோட பார்ட்
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு எவ்வளோ சூப்பராக இருப்போதோ அதில் எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கோல்டன் ஆகணும் சார், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். செஃப், எனக்கு உங்களோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு செஃப். எனக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். தமிழ் பாட்டுலாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், பாட்டு தெரியாது. பாட்டு தெரியும், ஆனால் பாட்டு தெரியாது. கறி லீவ்ஸ் கொடுங்க சார். கறி லீவ்ஸ் நான் போடலாமா? ஒரு 4-5 பீஸ் போடுங்க, ரொம்ப வேண்டாம். 4-5 ஓகே தான். ஓகேல போதும். சூப்பர் செஃப். தமிழ் சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? யார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? சூர்யா. ஓகே டன். ஏன் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும்? அது ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கருப்பு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல சார். நீங்கள் நார்த் இந்தியா வரைக்கும், சாரி ஆந்திரா வரைக்கும் செம்மையாக ரீச்சாக இருக்கீங்க. ஆந்திரா, நார்த் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லாமே மிக்சிங் தான் எங்கள் ஆள். அவரோட ஸ்லாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், சூர்யா சார் படத்தை எது சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க? என்ன படம் பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அஞ்சான். வாவ் சார், நானும் சார். சார் கஜினி படம்? பார்த்தேன். கஜினி படம் ஓகே பார்த்துருக்காரு சார். எவ்வளோ நேரம் சார் இது? 4 to 5 minutes. 4 to 5 minutes. நல்லா ப்ரௌன் ஆன அப்புறமா பச்சை வாசனை எல்லாம் போகும் சார். அப்போதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நம்ம பச்சை வாசனை போயிடும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்களா? இல்லை, போடணும். அது போடணும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு சாட்டே பண்ணி அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணுமா சார்? கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை அது சார். போடுங்க சார். ஆக ஆரம்பிச்சிச்சு நல்ல ப்ரௌன் கலர். கொடுக்கட்டுமா? ஜிஞ்சர் பேஸ்ட் எங்கே இருக்கு? garlic அது ஜிஞ்சர் போடுங்க பேஸ்ட் சார். ஒரு ஸ்பூன். ஓகே டன். போடுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த டிஷ் செஃப் மட்டும் பங்கு இல்லை, எனக்கும் பெரிய பங்கு இருக்கு. இது என்னது? இதுதான் ஜிஞ்சர். ஓகே, ஒரு ஸ்பூன் போதுமா சார்? போதும். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர், ஒரு ஸ்பூன் கார்லிக், இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பர் ஒன் பண்ண போகிறோம். சார், என்ன இதுக்கே எனக்கு ஒரு மாதிரி செமையாக இருக்கு. அப்படியா? இந்த அரோமா என்ன ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுது. டொமேட்டோ கொடுங்க சார். டொமேட்டோ. ஓகே, டொமேட்டோ ஒரு 50 grams. 50 grams. இந்த வெங்காயம் எவ்வளோ செஃப் இருக்கும்? ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராமா? ஏன்னா இது மட்டும் கையில் இவ்வளோண்டு எடுத்து 50 கிராம் போட்டிங்க. இது இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. 50 கிராம்னு கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக கண்ணில் பார்த்தே நாங்கள் சொல்லுவோம். கையில் எடுத்து தான் பழக்கம் இல்லை எங்களுக்கு. கண்ணில் பார்க்கும்போது தெரியும். சால்ட். ஓகே டன். சால்ட்டு போடுங்களா? சால்ட்டு மட்டும் கரெக்டானவங்க கையில் தான் போடணும். அப்புறம் சால்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மேலே மிஸ்டேக் ஆகிடும். அது மிஸ்டேக் எனக்கு வேண்டாம். செஃப், நான் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணணுமா? சில்லி பேஸ்ட் கொடுங்க சார். சில்லி பேஸ்ட் நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். சில்லி பேஸ்ட். ஓகே டன். 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன். 1 2 கொரியண்டர் பவுடர் இது. ஓகே, இதுவும் ஒரு ஸ்பூன் போடுங்க சார். ஒரு ஸ்பூன். ஓகே, சாரி சார். இந்த சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணீங்க? சில்லி பாயில் பண்ணிட்டு 4 to 5 hours ஊற வச்சுட்டு அப்புறம் பாயில் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க சார். இந்த சில்லி பார்க்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குங்க. ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா. ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா. ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா. ஆமாம் சார். போடுங்க. ஒரு ஸ்பூன். 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன். இந்த சீக்ரெட் மசாலா தாங்க இவர் பயங்கரமாக எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. அதாவது இந்த சில்லி வந்து 4 hours ஊற வச்சு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் பேஸ்ட் பண்ணணும் சார். அப்புறம் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்னா நல்லா அரைக்கணும். ஆமாம் சார். அரைச்சி பேஸ்ட் பண்ணணும். பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கு. இது என்ன சுடு தண்ணி தான் ஊற்றணுமா இல்லைன்னா நார்மல் தண்ணியை ஊற்றினா போதுமா? சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ஆகும், நார்மல் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அவ்வளோ, வேற எதுவும் கிடையாது. செஃப், என்னெல்லாம் சில பேர் வந்து சுடு தண்ணி தான் நீ ஊற்றி ஆகணும்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ரெடி ஆகும், பாயில் ஆகும். சீக்கிரம் தான் ரெடி ஆகும். எனக்கு வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டே மாறிடும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினாலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. டேஸ்ட்டு தண்ணிக்கு என்னை ஏமாத்திருக்கீங்க நீங்கள். சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் தான் ஆகும்.
எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க செஃப். கொஞ்சம் கொதிக்கட்டும் சார். கொதிச்சா அப்புறம் நம்ம மட்டன் செஃப் ஆக்சுவலி பார்க்கும் போதே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு செஃப். இதுக்கு பேர் இன்னொரு சொல்லுங்க. ராயல்சீமா மட்டன் கோரா. ராயல்சீமா மட்டன் கோரா. ராயல்சீமா மட்டன் கோரா பயங்கரமா வெந்துட்டு இருக்குது செஃப். பயங்கரமா செஞ்சு கொதிச்சிட்டு இருக்குது குழம்பு. ஓகே தென் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ மட்டன் போடுங்க சார். மட்டன் இது எப்படி செஃப்? வெறும் பாயில்டு மட்டன் தானா? இல்லைனா பாயில் பண்ணும்போது ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் எல்லாம் போட்டு நம்ம பாயில் பண்ணது இந்த மட்டனு. ஓகே இவ்வளோ இருக்கு மட்டனில் பாயில் பண்ணுறதுக்கு. எஸ் சார். டக்குன்னு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதுலேயும் ஏதாவது சீக்ரெட் மசாலா ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லை சார், பாயிலில் சீக்ரெட் மசாலா கிடையாது. பாயிலெல்லாம் நாங்கள் நார்மலாக தாங்க வச்சுப்போம். நாங்கள் ஆமாம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அதெல்லாம் நாங்கள் வந்து வெளிப்படையாக இருப்போம். ஸ்டார் வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வெளிப்படையாக வந்து சீக்ரெட் மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட சொல்லிடுவோம். நாங்கள் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செஃப் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு செஃப் பார்க்கறதுக்கு. இது வந்து எதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? இதுக்கு நமக்கு ஸ்டீம் ரைஸ் நல்லா இருக்கும் சார். சப்பாத்தி, நூல் பரோட்டா நமக்கு ஸ்பெஷல் இருக்க நூல் பரோட்டா, மால்வார் பரோட்டா கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பரோட்டா? மால்வார் பரோட்டா. இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படின்னா அதை நம்ம தவால பண்ணுவோம் சார். தவால பண்ணுவோம். ஓகே பரோட்டா வந்து தவால பண்ணுவாங்க. ஓகே கோகோனட் ஆயில் வச்சுட்டு பண்ணுவோம் சார். கோகோனட் ஆயில்ல வச்சு. இது வந்து மைதால பண்றதா? ஆமா மைதா தான் சார். இது தயிர் கொடுங்க சார். தயிர் வேணும். ஓகே போடுங்களா? நான் போட்டுங்க. தயிர் எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன் போடுங்க சார். இந்த மால்வார் பரோட்டா நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை செஃப். இதான் எனக்கு புதுசா இருக்குது. எனக்கு செஞ்சு கொடுங்க செஃப். கண்டிப்பா சார். மால்வார் பரோட்டா. இந்த ராகி சங்கட்டி கூட நல்லா இருக்கும் சார். இது ராகி சங்கட்டி. ராகி சங்கட்டினா இந்த களி தானே? எஸ் சார், களி தான் சார். ஓகே ஆந்திராவில் வந்து இந்த மட்டன் கோரா வச்சு நீங்கள் களி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குமா? இது என்ன பாலெல்லாம் போட்டு செய்யணுமா இந்த கேஷ்நட்டு? வெறும் கேஷ்நட். வெறும் கேஷ்நட்டு. கொத்தமல்லி கொடுங்க சார். கொத்தமல்லி அப்படியே தூவு போறீங்க. அதான் முடிஞ்சிச்சு. ரெடி. பரவாயில்ல, இதுவும் டக்குன்னு பண்ணிட்டீங்க நீங்கள். நல்லா இருக்கு செஃப். செஃப் இப்போ வேற ஒரு கலரில் மாறிடுச்சு. இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ரெட் கலராக தான் இருக்குது. ரெட் கலரில் தான் இருக்கா? எனக்கு தான் வந்து கண்ணு தெரியல போல. ஓகே டன். செஃப் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். ஓகே ஸோ செஃப் நம்ம பவுலில் மாற்றிடலாமா? மாற்றிக்கலாம் சார். ஓகே அந்த லவ்வோட அப்படியே எடுக்கிறாரு பாருங்களேன். அவர் ஃபேஸை பாருங்க, தேஜஸாக எப்படி இருக்குன்னு. செய்யும் போது மட்டும் இல்லை, பரிமாறும்போதும் எங்கள் ஆளோட ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக அழகாக இருக்குது பாருங்க. அந்த சிரிச்ச முகத்தோட தாங்க அழகாக பண்ணுறாரு அவர். கொத்தமல்லி கொடுங்க சார். கொத்தமல்லி. அந்த ரெட் கலருக்கு மேலே அந்த க்ரீன் கலர் போட்டோன்னே க்யூட்டாக ஆயிடுதுங்க. ஸோ நம்ம கூட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நாராயணன் இருக்காரு. செஃப் ரெடியா? ரெடி சார். செஃப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக சார் பாருங்க. அழகாக கார்னிஷ்லாம் பண்ணி சூப்பராக க்யூட்டாக கொடுத்துருக்காருங்க. அந்த ரெட் கலர் குழம்புல அந்த க்ரீன் கலர்லாம் தூவி பார்க்கவே வந்து ஆஹா இது அல்லவா ஃபுட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பூன் எடுத்தாச்சு. செஃப் என்ன செஃப் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் போல. நான் அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு அந்த அந்த ஓரமாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த களியில் வந்து சாப்பிட்ணும்னு சொன்னாங்க. பட் களியில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதிலே வந்து இதோட டேஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செஃப் நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டு வந்து ஆஸ் அ சவுத் இண்டியன் வி லவ் ஆந்திரா ஃபுட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கண்ணெலாம் கலங்குது. என்னதான் காரசாரமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது செஃப். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க.
அதுவும் இது நார்மலாக இந்த பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரோட்டாவோட டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் தெரியுமா? அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, இட்லியோட டேஸ்ட் வந்து இட்லி இல்லைடா தொட்டுக்கிற குழம்புல தான் இருக்குது. இட்லிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டேஸ்ட் அப்போ அல்டிமேட்டாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன் செஃப், இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்ல. காலையில் ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? இது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிடுவேன். ஆனால் நான் எல்லாமே சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட டிஷ்ஷு அது சண்டே அன்னைக்கு மார்னிங் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்குங்க. உங்கள் டேவை வந்து மந்த் எண்டில் அதாவது மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன சாப்பிட்டாலும் அந்த சண்டே அன்னைக்கு ஒன்று சாப்பிட்ற ஒரு டிஷ் இருக்குல்ல, அது இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டே அப்படி இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அசத்திடலாம். இங்கே பாருங்கள், அதாவது ஹோட்டல் டேஸ்ட் இனி உங்கள் வீட்டில். இதை வந்து இவர் ரீகேப் பண்ண சொல்கிறேன் நான். அதை அப்படியே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. செஃப் ப்ளீஸ் இதை ரீகேப் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம மக்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணும். ராயல் சீமா மட்டன் குரா செய்முறை: பேன்ல எண்ணெய் விட்டு காய்ந்த பின் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிய பின் கருவேப்பிலையுடன் இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு, மிளகாய் விழுது, தனியா பொடி, ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா, தண்ணீர் சேர்த்து கொதித்த பின் வேக வைத்த மட்டனை சேர்த்து அதனுடன் தயிர், முந்திரி பால், கொத்தமல்லி சேர்த்து கொதித்த பின் இறக்கினால் சுவையான ராயல் சீமா மட்டன் குரா ரெடி. ஸோ செஃப் வந்து இந்த ஹோட்டல் சமையலை வந்து எப்படி வீட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சண்டே அன்னைக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் அன்றைக்கி டே இருக்கும். ஸோ செஃப் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரசாரமாக இருந்தாலும் அப்படியே என்ன ரொம்ப மெல்ட் ஆக்கிடுச்சு இந்த டிஷ்ஷு. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது நம்ம வீட்டு சமையல், செஃப் நாராயணன் சாரோட வித் ராணவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பபாய், டாடா.